சரசு ஸ்வீட் ஹோம் அன்போடு வரவேற்கிறது. பாருங்க, சேமியா கிச்சடி. அதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சேமியா, வெர்மிஸ்லி வந்து தனியாகவே விற்கிது, வறுத்த வெர்மிஸ்லி இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. அப்புறமா வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, பட்டாணி, இதெல்லாம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த இது மாதிரி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, கேரட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கேரட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து பிளேட்டில் தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இப்படி தான் இருக்குது. மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸ் வந்து துருவிடுங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகேங்களா? உங்களுக்கு அது வந்து விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் நல்லா இஞ்சி பூண்டு விழுது. கேரட்டு, பீன்ஸ் துருவிக்கிங்க. முந்திரி எடுத்துக்குங்க, ஒரு 10-15 முந்திரி கூட எடுத்துக்குங்க. உப்பு, மிளகாய்த்தூள், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, கிச்சடி தாளிக்கிறதுக்கு. சேமியா கிச்சடியில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் போட்டுக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முக்கியமாக வந்து நம்ம வந்து நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டா. சோயா சாஸ் கொஞ்சம் இருந்தால் ஊற்றிக்குங்க, ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து இல்லைன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. நான் வந்து சோயா சாஸ், சில்லி சாஸு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றுவேன் கண்டிப்பாக. கடாய் வச்சுட்டேன், வானொலி வச்சுட்டேன். வானொலியில் ஃபஸ்ட்டு ரவை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவும் நல்லா வறுத்துக்குங்க, நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வந்தால் நீங்கள் சேமியாவை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்குங்க, சரிங்களா? பாருங்க, எண்ணெய் ஊற்றிடுங்க. பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாம் போட்டுடுங்க. பாருங்க, எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நாம் வந்து எல்லாத்தையும் பட்டை, லவங்கம், இலை, லவங்கம், பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா, வெங்காயத்தையும் எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க. நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா 1/2 கிலோ சேமியா தானே, அதனால் வந்து சேமியாவும் வறுத்து வச்சிட்டோம். வெங்காயம் வந்து நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாவை இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு வெங்காயத்தில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். வதக்கட்டும், நல்லா வதங்கட்டும், சரிங்களா? வெங்காயம் வதங்கினா தான் அந்த வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். எப்பவுமே வெங்காயம் வதங்காத எதையும் போடாதீங்க. வெங்காயம் வதங்கலைன்னா ஒரு மாதிரி நறுக்குன்னு சமையலே நல்லா இருக்காது. அதனால் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே வாசனையாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம எந்த பொருள் செய்தாலுமே வந்து, நம்ம உப்புமா செய்யுங்க, கிச்சடி செய்யுங்க, ரவையிலன்னு இல்லை, உப்பு போட்டுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் நிறத்தில் வெங்காயம் வந்துடும். அதனால தான் உப்பு போட்டு வதங்கினோன்னே வாசனையும் வரும். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்குங்க. கொத்தமல்லியும் இப்போ சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. அதனால தான் முன்னாடியே சேர்த்துருங்க. கிச்சடி இந்த மாதிரி செய்கிறதுக்கு கொத்தமல்லி முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா அந்த வாசனை லாஸ்ட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சும்மா வச்சுக்கோங்க. ஆனால் இதிலே சேர்த்துட்டிங்கன்னா உப்புமா வாசனையாக இருக்கும். கிச்சடி இந்த மாதிரி பொருளுங்களாம். சேமியா கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த அரிஞ்சதை இப்போ இதிலே போட்டு வதக்கிடுறேன். ஏன்னா வெஜ்ஜு சேமியா கிச்சடின்றதுனால நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை. இருக்கிறத கொஞ்சம் போடுங்க. ஏன்னா அந்த டேஸ்ட்டே அதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஏன்னா சேமியா தான் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நல்லாவே தெரியணும். வெஜ்ஜெல்லாம் வந்து நம்ம போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ருசியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிங்க. சு ஆ ஆ இதை இருமா. முந்திரி இதில் போட்டுக்குங்க. முந்திரி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல, விட்டுடலாம். ஒரு 10-15 முந்திரி போட்டுக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். ஒரு 30-40 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். வதங்கிட்ட பின்னால் நம்ம வந்து உப்பு போட்டுங்க. இப்போ தான் வந்து கொஞ்சோண்டு வந்து அந்த வதங்கிறதுக்காக போட்டோம். இப்போ தான் உப்பு போடுறோம் நம்ம, சரிங்களா? கிச்சடிக்கு தேவையான உப்பு போட்டுங்க. அப்புறமா வந்து மிளகாய் தூள், கரம் மசாலா பவுடர் ரெண்டும் சேர்த்து நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூளும் அதிலே சேர்த்துட்டேன் நான். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து சும்மா ஒரு முறை வதக்கிக்குங்க. எண்ணெயில் வதங்கினா அதனோட வாசமே உங்களுக்கு வந்து வேறமாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த வாசனை